தமிழக மக்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர் ஏன் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் சந்திக்கல அப்படிங்கிறத வடிவேல் அவர்களோட காமெடியை கலந்து சொல்றேன். அந்த காமெடி சீன் பாத்தீங்கன்னா இது ஞாபகம் வரும். அதை தாண்டி மீடியா எந்த அளவுக்கு அது வேலை செய்யுங்கிற விஷயத்தையும் இந்த வடிவேல் காமெடி அவர்கள் சொன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஃபன்னோட சேர்ந்து விஷயம் இருக்குன்னு வச்சுங்களேன். இதை தாண்டி இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா மேயர் பிரியா அவர்களோட காமெடியே ஐயோ சாமி எங்கயா சேகர் பாபு ஐயா பின்னாடி திரும்பி பார்த்திருப்பாங்க போல காணோம். உடனே கோவம் வந்துருச்சு. ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சிருக்காங்க. அது உருது பள்ளியில ஆர்கே நகர்னு நினைக்கிறேன். அந்த பள்ளியில அந்த விஷயத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்க இதுக்கு மட்டும்தான் இப்படி செய்ய முடியும். ரைட். அந்த விஷயத்தை டீட்டெயிலா பார்ப்போம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அண்டை மாநிலம் நம்மளோட நட்புறவை நம்ம வளர்க்கணும் தான் நாம பாக்குறோம். ஆனா அவங்க நம்மளை எதிரியாவே பாக்குறாங்க அப்படின்னு தான் ஒரு சிண்டு முடிய பாக்குறாங்க. நம்மளுடைய தளபதி விஜய் அவர்களை பார்த்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இது நாம பேசாம இருந்தோம்னா அப்புறம் நமக்கு ஒரு தர்மமே இல்லை இல்லையா? கண்டிப்பா அவர் பேசின விஷயத்துக்கும் அவங்க நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை சிண்டு முடியறதுக்கு ஒரு வேலையை பார்த்திருக்காங்க. அதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோக்குள்ள பாக்குறோம். அதுக்கு முன்னாடி நாம எப்பயும் ரெக்வஸ்ட் பண்றது அந்த கமெண்ட் செக்ஷன்ல இருக்கு. அப்படியே ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பெரிய உந்துதலா இருக்கும். அதே சமயத்தில் சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐகான் கிளிக் பண்ணி நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் மொபைலுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்துக்குள்ள போயிடலாம். என்னப்பா விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்து முடிகிற வேலையை பார்ப்போமா? இல்ல இந்த பக்கம் பத்திரிகையாளர் ஏன் சந்திக்கல? நாம பத்திரிகையாளர் சந்திக்கல சொல்லிட்டு அப்புறம் மேயர் பிரியா அவர்கள் விஷயத்துக்கு வருவோம். ரெண்டுமே பண்ணுதான். ரைட்டு. என்னப்பா பத்திரிகையாளர் சந்திக்க ஒன்னும் இல்லைங்க. ஒரு காமெடி படத்துல வடிவேல் அவர்கள் டீ கடையில் உட்காந்துருப்பாங்க. உட்காந்துருக்கும் போது ஒரு பையன் மட்டும் முறைச்சு பார்ப்பான். அவர் வீட்டுக்கு போவாதரான்னு பக்கத்துல இருக்கிறவன் சொல்லுவான். ஆனா வடிவேல் முறைச்சு பார்க்கறான்னு வேகமா போகும்போது அப்படிதான் சீனா இருக்குன்னு நினைக்கிறேன். அது மாதிரி வேண்டாம்னு சொல்லுவான். இவன் வேகமா போடுவான். ஓடனே அந்த ஆம்புலன்ஸ் மாதிரி ஒரு வண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த காமெடி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா போன உடனே டக்குன்னு உள்ள ஏறிட்டு ராவி விட்டுருவாங்க கிட்னிய. சோ இந்த விஷயம் அப்படியே இங்க வந்தோம்னு வச்சுங்களேன். இது பாக்குறதுக்கும் கேட்கறதுக்கு ஃபன்னா இருக்கும். ஆனா தளபதி விஜய் அவர்கள் ஏன் பத்திரிகையாளர் சந்திக்கல? அப்படி இங்க செந்தில்னு சொல்லிட்டு அண்டா செந்தில்னு சொல்லிட்டு ஆக்சுவலா அவர் சொம்பு திராவிட முன்னேற்ற சொம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னை சொம்புன்னு சொல்லாதீங்கப்பா, என்னை அண்டா செந்தில்னு சொல்லுங்க. அவரே அவருக்கு பட்டப்பெயர் சூட்டியா அந்த செந்தில் அவர்கள் நடுநிலை பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அண்டா தூக்கிட்டு இருப்பார்ல, அவரு வச்சு சொல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா பத்திரிகையாளர் சந்திக்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. அவரு மட்டுமா இந்த பக்கம் இருக்கிற அத்தனை சொந்த சேகுவாராவா அந்த ஒரு பையன் வேற வாங்க பத்திரிகையாளர் சந்திக்காத திராணி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அத்தனை பேருமே ஏன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. பத்திரிகையாளர் சந்திக்குவான்னு. பத்திரிகையாளர் சந்திக்க வந்தா நீங்க என்னென்ன பண்ணீங்க? பத்திரிகையாளர் அங்க இருக்கிற எத்தனை பிரஸ் அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே யாரோட கைக்குள்ளின்னு நான் சொல்லணுமா? அத்தனை பேருமே முதல்வர் விஜய் அவர்களோட நலத்திட்டங்களை கேட்கறது தயாரா இருக்கிறீங்களா? நலத்திட்டங்களை பேசவும் அதை விவாதிக்கவும் வர தயாரிங்களா? அவரோட பர்சனல் விஷயத்தை எடுத்து பேசி அவரை கோபம் வர வச்சு அவரோட வாயிலிருந்து வார்த்தையை வர வச்சு அவருக்கு ஒரு கெட்ட பெயரை எப்படி நம்மளுடைய விஜயகாந்த் ஐயாவுக்கு உண்டாக்குனாங்களோ அதே மாதிரி வீடியோ வாயை திறந்து பார்த்துக்கிட்டே இருக்குது. வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. ஆனா தளபதி விஜய் அவர்கள் உங்களை பத்தி தான் தெரியுமே. நாம மீம்ஸ் எல்லாம் பாப்பீங்க. என்னென்னமோ பேர் உங்களுக்கு பட்ட பேர் வச்சிருக்கிறாங்க. ஆனா அதையெல்லாம் தாண்டி இப்படின்னு தொடச்சிக்கிட்டு போறீங்க. சோ அதெல்லாம் விடுங்க. அதனாலதான் தளபதி விஜய் அவர்கள் நானும் மக்களும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஐயா நீங்க எதுக்கு குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க? அவர் தான் மற்றவை கட்சின்னு சொல்றாங்க. உங்களையும் சேர்த்து எதுவும் சொல்றது இல்ல. அவருக்கு மீடியா சப்போர்ட்டே தேவையில்லை. எங்களோட தொண்டர்கள் கேடர்ஸ் பக்காவா இருக்கிறாங்க. அவங்க பாத்துக்கோங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை நம்பி விட்டு இருக்கிறாங்க. நீங்க இடையில பூந்துகிட்டு எதுக்கு? அந்த கேள்விக்காக தான் நாம் பதில் சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்க தயவு செய்து உள்ளே வர வேண்டாம். உங்களால விஜய் அவர்கள் ஜெயிச்சாங்களா அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. கிடையவே கிடையாது. எந்த மீடியா தமிழக வெற்றி கழகத்துக்கு விஜய் அவர்களுக்கும் ஒரு ஆதரவான விஷயத்தை எடுத்து போட்டீங்க? அதை மட்டும் சொல்லுங்க. எதுவுமே கிடையாது. ஏதாச்சும் நடந்துச்சா? தப்பா இல்லாத ஒரு சட்டம் ஒழுங்கு இங்க அப்படியே தடுமாறி போயிட்டு இருக்கிற மாதிரி வீடியோ இன்னைக்கு பாப்புலேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப யாரோட கைக்கூலியா நீங்க செயல்பட்டுருக்கீங்க? எவ்வளவு விஷயம் அவங்க நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்கு அதெல்லாம் எடுத்து பேசுனீங்களா? சோ இதுக்காக தான் தளபதி விஜய் அவர்கள் என்னைக்கு நல்லது செய்றீங்களோ அன்னைக்கு வரேன்னு சொல்லிட்டு தான் அவர் போயிருக்காரு. நீங்க நல்ல எண்ணத்தோட வாங்க. அவரும் ஆல்ரெடி அவர் நல்ல எண்ணத்தோட தான் செஞ்சுட்டு இருக்காரு. அந்த நல்ல எண்ணத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணுவார்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம மேயர் பிரியா அவர்களோட விஷயமும் டி.கே. சிவகுமார் நம்ம அண்டை மாநில பிரச்சனையும் விஜய் அவர்கள் பேசினாங்களா சிவகுமார் அவர்கள், அதுக்கு வரேன். மேயர் பிரியா அவர்கள் பேசுவோம். மேயர் பிரியா அவர்கள் என்ன சொல்றாங்க? ஒன்னும் இல்லைங்க. ஒரு ஆர்கே நகர் ஒரு உருது ஸ்கூலுக்கு அதுக்கு போயிட்டு அந்த குத்து விளக்கெல்லாம் ஏத்துறது வழக்கம். ரைட்.
ஆனா நம்ம விஷயத்துல நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைச்சிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற மேடை அலங்காரம் எப்படி இருந்தது? அந்த மேடை அலங்காரத்தை தாண்டி முன்னுரிமை யாருக்கு கொடுத்தாங்க? கீழே இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவங்க அதிகாரிகளுக்கா, இல்ல சட்டமன்றம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியான எம்எல்ஏவுக்கு கொடுத்தாங்களா? நீங்களே சொல்லுங்க மக்களே, நீங்களே சொல்லுங்க. யாருக்கு கொடுத்தாங்க? சேகர்பாபு ஐயா அப்படியே முன்னாடி போயிட்டே இருப்பாரு, பின்னாடி மேயர் பிரியா அவர்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. அப்ப யாருக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க? நீங்க பாத்தீங்கல்ல. சோ இவ்வளவு முன்னுரிமையும் கொடுக்கும் போது புரோட்டோகால் என்ன? புரோட்டோகால் பிரகாரம் தான் நான் செஞ்சிருக்கிறேன். ஐஏஎஸ் அதிகாரியை தாண்டி இவருக்கு எம்எல்ஏ. அவங்க பாவங்க, அவங்க வந்து எம்எல்ஏ வந்து தமிழக வெற்றி கழகத்தோட எம்எல்ஏ வந்து அப்படியே கையை இவ்வளவு அளவுக்கு கொண்டு வந்தாங்க. ஆனா நீங்க அப்படியே தாண்டி அந்த பக்கம் போய் ஐஏஎஸ் அதிகாரி என்ன ஒரு அப்பா எங்க இப்படிதாங்க இருக்குமா? இன்னும் தளபதி முதல்வர் விஜய் அவர்கள் போய் சந்திக்கவே இல்லை. சோ இப்படிப்பட்ட விஷயங்களா இருக்கிறனாலதான் உள்ளாட்சி தேர்தல் வந்து அடுத்த வருடம் வர்றதா இருக்கும். இருக்கிறனால அதாவது 7 மாசமோ என்னமோ ஒரு பிளான் போயிட்டு இருக்கும் சமயத்துல இப்ப கூடிய விரைவில் சீக்கிரம் கொண்டு வர்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அப்பதான் அடித்தட்ட மக்களுக்கு நாம கொண்டு வர திட்டங்கள் போகும். ஏன்னா கொண்டு வர திட்டங்களை வந்து செயல்படுத்த முடியாத நிலையில இப்ப இருக்கிற அந்த உள்ளாட்சி தேர்தல் இருக்கிற அத்தனை கவுன்சிலர் இருந்து அத்தனை பேருமே அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்க எல்லாருமே உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிற ஒரே ஒரு விஷயம், நீங்க பாதுகாப்பாகவும் பத்திரமாவும் இருங்க. நம்மளோட ஆட்சியில் இருக்கிற நம்ம அதிகாரத்தில் இருக்கிற நம்மளுடைய நபர்கள் எல்லாம் உங்கள் வீடு தேடி வருவார்கள். இப்பவும் நெல்செயல்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பிரச்சனைகளை வந்து கண்டு துவளாமல் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நிரசனம் பண்ணி. சோ மேயர் பிரியா அவர்கள் செஞ்ச விஷயங்கள் உண்மையிலுமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை தாண்டி சன் நியூஸ் ஒன்று பண்ணிச்சு பாத்தீங்களா? இது எப்படி மாத்தலாம் அப்படின்ட்டு அப்படியே தூக்கி தமிழக வெற்றி கழகத்து மேல போட்டு மதிக்காத மேயர் பிரியா அவர்களை மதிக்காத தமிழக வெற்றி கழகத்தின் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு பப்பா என்ன இது? இல்ல என்ன இதுன்னு தான் கேக்குறேன். சோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அப்படியே இந்த பக்கம் போனோம்னா மிஸ்டர் விஜய் இஸ் a immature politician. He doesn't know maturity. He might have TMC with him. The Indian National Congress is with DMK. நம்ம அண்டை மாநிலத்தை நாம எவ்வளவு நட்பு பாராட்டுறோம். கமல்ஹாசன் அவர்கள் வந்து போன காலத்துல நம்ம இவரு சிவராஜ்குமார்னு நினைக்கிறேன், அவரோட பையனா சிவராஜ்குமார் தான், அவரை பத்தி வந்து ஒரு பாராட்டணும்னு அதுல இருக்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு என்னென்ன திட்டிட்டு இருக்கிறீங்க. ஓகே, நான் நேரா விஷயத்துக்கு வரேன். டி.கே. சிவகுமார் அவர்கள் நம்மள தமிழக முதல்வர் அவர்களுக்கு மெச்சூரிட்டி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இது எந்த விதத்துல நியாயம்? உங்களுக்கு எல்லாம் மெச்சூரிட்டி இருக்கா? ஒரு 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 தனி கட்சியா ஆரம்பிச்சு 60-65 காரணங்களாக பாரம்பரிய கட்சின்னு மாறு தட்டிக்கிட்ட 2 கட்சியுமே அப்படியே ஓரம் தட்டி உட்காத்தி வச்சு மக்களோட ஆதரவு பெற்று ஒரு ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கா. இந்த 5 வருஷம் மட்டும் கிடையாது, இன்னும் வரும் பல வருடங்கள் நம்ம தமிழகத்தை ஆளக்கூடிய சக்தியாக அவர் இருக்காரு. அப்படிப்பட்ட விஷயத்த சொல்றதுக்கு தான் தயாரா இருக்கிற நம்மளுடைய தமிழக முதல்வரை பார்த்து மெச்சூரிட்டி இல்ல அப்படின்னு சொல்றது உங்களுக்கு என்ன இருக்கு? நீங்க 2.5 வருஷம் அங்க பங்கு, 2.5 வருஷம் இங்க பங்கு, அப்படிப்பட்ட விஷயத்த சொல்லி நீங்க ஆட்சி அமைக்கிற நீங்க எங்க தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் எங்க? உங்களுக்கு பேசுறதுக்கு அந்த அருகதை இருக்குதான்னு கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோட முடிச்சுக்கிறேன். மறக்காம இது வரைக்கும் வீடியோ பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா மற்றவர்கள் அதே உணர்வு பெறுவார்கள். நீங்க பார்த்த உணர்வு அவர்களும் பெறுவார்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐகானை கிளிக் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் மொபைல் வரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.